சென்னையில பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேண்ட் வேல்யூ, அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பயங்கர ஹையா இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதாவது லேண்ட் வாங்கலாம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அவரும் சுத்திக்கிட்டே இருந்தோம். எக்ஸாக்ட்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் வந்து 1 crore ஆர் 1.2 crore இப்படின்னு இருந்த எல்லா கிரவுண்டுமே இப்ப கிட்டத்தட்ட 2 கோடிக்கு போயிருச்சு. அதாவது எப்படின்னா, அப்படியே டபுளா மாறிடுச்சு. சரி, இதுதான் இப்படி இருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலான்னு சொன்னா, நம்ம ஒரு காலத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பார்த்தோம்னா, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்றேன். 4000, 5000 அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? இப்ப லேண்ட விக்கிறவங்களே என்ன செய்றாங்க, அபார்ட்மெண்ட் ரேட்டுக்கு விக்கிறாங்க. இப்ப அபார்ட்மெண்ட் வந்து இந்த ஏரியால ஒரு ₹10,000 ஸ்கொயர் ஃபீட் போகுதுன்னா, இப்போ கிரவுண்ட் ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹10,000 விக்கிறாங்க. ஸோ இது இப்படியே போச்சு. சரி, கடைசியில டிசைட் பண்ணியாச்சு. நம்ம வாங்கலாம் எதுக்கு? இவ்வளோ ரூபா இருக்கு. நம்ம காசு வச்சிருக்கும்போது கிரவுண்ட் ரேட் கூட போகுது. நம்மகிட்ட காசு இல்லைன்னா கிரவுண்ட் ரேட் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு வந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே என்ன செஞ்சோம், கொஞ்சம் தள்ளி போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கும்போது நான் நினச்சேன், அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒரு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கும், நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? இந்த வீடியோவே அதை பற்றியே தான். சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 25 லட்சத்தில் நம்ம ஆரம்பித்தோம். இது 20 இயர்ஸில் சொல்கிறேன். அப்புறம் அப்படியே போய் 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 இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைரைசிங் பில்டிங் ஆர் மல்டிப்ளெக்ஸ் மாதிரி சூப்பராக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அப்பாசாமியோ இல்லை இவங்க யார் சீப்ராஸ் போன்றது, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஐயா டவர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ரேட்டு ப்ரைம் ஏரியா, அதாவது சிட்டிக்குள்ளே, அதுக்காக ஊருக்கு வெளியெல்லாம் சொல்லலை, ஒரு சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னா மினிமம் 3 crores. நான் சொல்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டு. இது என்னடா இப்படி போயிட்டுருக்கு, நம்மளால் அப்பார்ட்மெண்ட் கூட வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி என்ன சொன்னேன், ஆரியபுரம் பக்கம் நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு லஞ்சுக்கு போயிருந்தோம். அங்கே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், க்ரௌன் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருந்தது, 5 ஸ்டார் ஹோட்டல். அதுக்கு முன்னாடி அதை எப்படி சொல்லப்பட்டாங்கன்னா பார்க் ஷெரிட்டன், இல்லைன்னா நிறைய பேர் தெரிஞ்சது அடையார் கேட். சென்னையிலே மிக முக்கியமான கிட்டத்தட்ட 80s 90s நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அங்கே வந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ் வந்துட்டு டேபிளே வந்து ரிசர்வ்டாக இருக்கும். அவங்க எல்லாருமே அங்கே தான், அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், 90ஸ்லாம் சொல்கிறேன். அந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு நடு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். தக்ஷின் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அப்புறம் கேப்பச்சினோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய பஃபே, ஃபேமிலி பஃபே ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர். எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த ஹோட்டல் வந்து க்ளோஸ். ஏன் அப்படின்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா, யூஎஸ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடணும், ஒரு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடணும் அப்படின்னா, நான் வந்து அவங்க எல்லாரையுமே தக்ஷின் கூப்பிட்டு போயிருக்கேன். தக்ஷினில் இருக்கிற எல்லா மெனுவுமே எனக்கு தெரியும். வெஜ்ஜு, நான்வெஜ்லேருந்து எல்லாமே தெரியும். அங்கே இருக்க செஃப்லேருந்து எல்லாருமே நமக்கு பழக்கம், ரொம்ப க்ளோஸ். சரி, ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களால ரன் பண்ண முடியல அந்த ஹோட்டலை. அதை வந்துட்டு சேல்ஸ் கூப்பிட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய பில்டர்ஸ் பாஷ்யம், அவங்க தான் வந்து ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறவங்க இல்லையா? அவங்க வந்து அந்த இடத்த வாங்கி எல்லாத்தையும் தரைமாட்டமாகி அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்கிறது ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்தது. அந்த என்டையர் ஹோட்டலையே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பாஷ்யம்ங்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 3 டவர்ஸ் வச்சுருக்காங்க. அது 2 டவர் வந்து நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸு. அதில் ஒரு இன்னொரு டவர் வந்து செலிபிரிட்டி டவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட். அதாவது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000, 4500 to 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், வித் ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டு. கேட்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுல. என்னடா அது அட்டகாசமாக இருக்குது கான்செப்ட். ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு தான். ஒரு ஃப்ளோர் 4 வீடுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. அப்படி எத்தனை ஃப்ளோர் இருக்க போதுன்னா ஒரு 30 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 30க்கு மேலே ஃப்ளோர்ஸ் இருக்க போகுது. சரி, அப்படியே நைஸ் சார், ரேட் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட், 4000 to 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் வித் ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியா ஆரியபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 40 கோடி, 40லேருந்து 45 கோடி
இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், 1 கோடி 2 கோடி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ 40 கோடிக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெடியாக இருக்குது சென்னை மெயின் சிட்டியில். அது யாருமே ஆடெல்லாம் கொடுக்கல 40 கோடின்னு சொல்லிட்டு. சரி, என்கிட்ட 40 கோடி இருக்குது, நம்ம போய் பாஷ்யமில் போய் வாங்கிடலாமான்னு கேட்டால் வாங்க முடியாது. அதுக்கு ஹை ரெக்கமெண்டேஷன், அடிப்படி தகராறு நடந்துகிட்டு இருக்கிறான். அந்த பாஷ்யமில் அந்த ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறது எஸ்பெஷலி வந்து 40 crores 45 crores ஸ்பெசிஃபிக்காக உள்ளது. சரி, எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஒரு சாலிடாக ஒரு 10 crores வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிடக்கூடாது இல்லையா, கொடுத்துடணும். அப்புறம் வந்துட்டு இதுக்கான சில எலிஜிபிலிட்டிஸ் பார்க்குறேன். அவங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன. இப்போ எப்படின்னா இந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு கார்லாம் வாங்குறதுக்கு பெரிய நேம்டு கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும், எல்லோரும் வாங்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பணக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ் படி சென்னையில் 40 கோடி 45 கோடிக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறது மிகப்பெரிய நியூஸு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்தளவுக்கு இந்த சென்னை வளர்ந்துருச்சா, சரி இது US டாலரில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 மில்லியன் 5 மில்லியன்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு, கிரவுண்டு கூட கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 5 மில்லியன். நீங்கள் யூஎஸில் என்ன தான் சம்பாரித்து பெரிய லெவலில் இருந்தாலும் 5 மில்லியன்கிறது பெரிய காசு. அப்போ அந்த 5 மில்லியனுக்கு கிட்ட ஏக்கர் கணக்கில் நீங்கள் வந்து வீடு வாங்கிக்கலாம் யூஎஸில் கூட. ஆனால் சென்னையில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட், 4000 to 5000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 5 மில்லியன் 40 to 45 crores ஆஃப் மணி கொடுத்து வாங்குறது, இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து எதை போய் தப்பாக சொல்கிறதுலாம் இல்லை, இப்படி சென்னை வளர்ந்துருக்குது. இன்றைக்கி சென்னைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சிட்டி கிடையாது. ஸோ இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சாதாரண குடிசையிலும், மிக சாதாரண மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும், மிக உயரத்தில் இருக்கிற ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிருக்குது. பணக்காரர்கள் ஆனால் உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரங்கிறத தாண்டி பணக்காரருக்குள்ள ஒரு ப்ரீமியம். இப்போ நான் பணம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் பணக்காரன் ஆயிட முடியாது. இந்த மாதிரி இடத்துல ஒரு பொருள் கிடைக்கும்போது தான் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணப்படுறாங்க. ஸோ பணக்காரர்களே சூப்பர் பணக்காரர்கள், ப்ரீமியம் பணக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது. இந்த நியூஸை கேட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அந்த 3 டவரில் 2 டவர், அந்த 2 டவருமே எப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு 30,000 நினைக்கிறேன், 30,000 35,000. இதுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்டுன்னு எனக்கு கணக்கே தெரியல, நீங்களே போட்டு பார்த்துக்குங்க. 40 கோடிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட், மிகப்பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் வந்து கேள்வி தான் பட்டோம், ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எங்கே இருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்திய வரைபடத்திலேயோ இல்லை உலகத்திலேயோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த ஆச்சரியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள். சென்னையில் இப்படி ஒரு ஆச்சரியம், 40 கோடி அப்பார்ட்மெண்ட்.